In today's session, we'll be looking into this pros, hobby turns into a successful career, wherein three people அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எடுத்துக்கூடிய இந்த பொழுதுபோக்குங்கிறது அவங்களுடைய கரியராகவே எப்படி மாறித்துங்கிறதான் இந்த ப்ரோஸில் நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இன்னையோடைய மோட்டிவேஷனல் ஸ்டோரியே வந்து you're going to look into a person's hobby wherein it turned out to be his career. Okay, let us have a look into it. இது எல்லாத்துக்குமே முக்கிய விஷயம் என்ன? We need to have aspiration and we need to have keen interest in that hobby that we are having. அந்த பொழுதுபோக்குன்னு எது நம்ம வளர்த்துட்டு இருக்கோமோ அதில் வந்து கடுமையான உழைப்பும் நம்ம போடணும். அதே சமயத்தில் அதை நம்ம மனசார ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக செய்யணும். அப்படி இதுனா கண்டிப்பாக நமக்கும் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் கரியராக ஆகலாம் இல்லையா? ஸோ வில் ஹாவ் அ லுக் இன் டு இட் அண்ட் தென் வில் ஸ்டார்ட் தி ப்ரோஸ். Who is this person? இந்த நபர் யாருன்னு தெரியுமா? This person name is Chetan Bhagat. His books are very famous. ரொம்ப புகழ்பெற்றது அவங்களுடைய புத்தகம். ஆனா அவர் இயல்பாவே ஒரு எழுத்தாளரா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. Was good at studies. He completed his education from IIT and IIM, which we consider to be the most prestigious one, wherein he completed engineering and then he pursued MBA from respective universities. Later, he worked in banking sector for several years and simultaneously he also wrote novels. வேலையும் செஞ்சிருந்தாரு வங்கியில, அதே சமயத்துல நிறைய நாவல்களும் எழுதுவாராம். So at one point of time, what happened? That is in 2009, he gave up his job. வேலையை விட்டுட்டு முழு நேர எழுத்தாளராகவே ஆயிட்டார். He became a full-time writer. So his novels are bestsellers and also being tailored into Bollywood movies. படங்களா கூட மாற்றப்பட்டிருக்கு. It has been transformed into movies as well. அவருடைய புத்தகங்களா மட்டும் படிக்காம அதை நம்ம படமா கூட பார்க்க முடியுது. In Bollywood, we could have come across this movie Two States. இந்த புத்தகம் வந்து படமாவே ஆக்கப்பட்டது. The Three Mistakes of Life. These are all some of his books. இதெல்லாம் தான் அவருடைய சில ஃபேமஸான புத்தகங்கள். 5 Point Someone, Two States, The Three Mistakes of My Life, India Positive, One Indian Girl, right? So a person who was keen in his studies at some point of time started writing novels. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது, அந்த நாவல்ஸ் எழுதுறதே வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் தன்னுடைய வேலையே விட்டுட்டு முழு நேர எழுத்தாளராகவே மாறிட்டார். And it turned out to be his successful career. So like this, in this prose also we are going to see three personalities wherein their hobby turned into be a successful career. Hobby turned out to be a successful career. First, it is going to be about money. மணியினுடைய கதையை தான் நம்ம பார்க்க போறோம். I hope everyone has books with you and open respective page. Once there was a boy named Mani. He was studying at the school in his village. He found it difficult to read and write. His grandfather noticed it and helped him by reading bedtime stories. Gradually, he started reading on his own. Now he not only enjoyed reading but also started writing his own stories. Let us read an essay written by Mani. இந்த பையன் பேரு மணி. ஸ்கூல்ல படிச்சிருந்தான். ஒரு கிராமத்துல ஆரம்பத்துல ரொம்பவே சிரமப்பட்டான் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும். இதை பார்த்து அவனுடைய தாத்தா வந்து அவனுக்கு உதவி செய்யறாங்க. எப்படி உதவி செய்யறாங்க? தூங்கும்பொழுது, தூங்குறதுக்கு முன்னாடி இந்த இரவு நேர
கதைகள், இந்த பெட் டைம் ஸ்டோரிஸ், இந்த புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சாராம். ஸ்லோலி ஹி ஸ்டார்டட் ரீடிங் ஆன் இஸ் ஓன். நாட்கள் ஆக ஆக இந்த பையன் தானாவே படிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் படிக்கிறதுல மட்டும் ஆர்வம் இல்லாம ஹி ஸ்டார்டட் ரைட்டிங் ஹிஸ் ஓன் ஸ்டோரிஸ். எழுத்து ஓனாவே ஸ்டோரிஸையும் எழுத ஆரம்பிச்சான். ஹி ஸ்டார்டட் ரைட்டிங் ஹிஸ் ஓன் ஸ்டோரிஸ். ஸோ அதே மாதிரி எழுதப்பட்ட ஒரு எஸ்ஸே தான், அந்த பையன் எழுதின எஸ்ஸே தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எஸ்ஸே ஸ்டார்ட்ஸ்னா ஹாபீஸ். ஹாபீஸ்னா என்ன? பொழுதுபோக்குகள். இப்போ நம்மளே நிறைய பேருக்கு வந்து பொழுதுபோக்குகள்லாம் இருக்கும் இல்லையா? இட்ஸ் நாட் ஓன்லி ஸ்டடீஸ் தட் வி ஹேவிங். படிக்கிறது, எழுதுறது, இது மட்டும் தான் நம்ம வச்சிருப்போமா? கண்டிப்பாக கிடையாது. உங்களில் நிறைய பேர் வந்து அழகா வரைவீங்க, சூப்பராக பாடுவீங்க, ஆடுவீங்க, செஸ் விளையாடுவீங்க, கேரம் விளையாடுவீங்க, இல்லை கிரிக்கெட்டா இருக்கட்டும், டென்னிஸ், இது மாதிரி எத்தனையோ விளையாட்டுகள் வந்து நீங்க சிறப்பா விளையாடுவீங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம சில பேர் இந்த காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றது வந்து ரொம்ப பிடிக்கும். ஆர் ஃபோட்டோகிராஃபி கேன் பி யுவர் இன்ட்ரெஸ்ட். லைக் திஸ் தேர் ஆர் வேரியட் ஹாபிஸ். ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயத்துல பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கும் பொழுதுபோக்கா. Here, the boy also starts the essay saying that hobbies are activities that we do in our spare time. Hobbies na என்ன? What are hobbies? Hobbies na என்ன? நம்மளுடைய அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம செய்யக்கூடிய வேலைகள் தான் இந்த ஹாபீஸ்ங்கிறது. ஹாபீஸ் ஆர் யூனிக். தனித்துவமானது. ஹாபீஸ் ஆர் யூனிக். யூனிக்னா என்ன? இட் இஸ் டிஃப்ரெண்ட் டு ஈச் ஒன் ஆஃப் அஸ். எனக்கு பிடிச்சது உங்களுக்குமே வந்து அது பொழுதுபோக்கா இருக்கணுங்கிறது கிடையாது. இட் இஸ் யூனிக் டு எவ்ரி ஒன். யூனிக் டு ஈச் ஒன் ஆஃப் அஸ். ஹாபீஸ் ஆர் hobbies are unique to people. Some like gardening, few like photography, many have book reading as their hobby. சில பேர் வந்து புத்தகங்கள் படிக்கிறதே வந்து பொழுதுபோக்கா வச்சிருப்பாங்க. While others while other hobbies are swimming, collecting stamps, playing video games and many more. இது போல நிறைய பொழுதுபோக்குகள் இருக்குல்ல. இதுல எழுதப்பட்டிருக்கிறது தான் லிஸ்டா. இதுக்கு மேல எத்தனையோ பொழுதுபோக்குகள் இருக்கு. ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பொழுதுபோக்கு. People have hobbies not only to pass their free time. நேரத்தை வீணாக்கணும், அதை பொழுதுபோக்கணுங்கிறதுக்காக அதை வச்சுக்கிறது கிடையாது. ஆனா ஏதோ ஒரு விஷயம் உபயோகமா பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு. இது எந்த விதத்துல நமக்கு உதவிகரமா இருக்கு? இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு லேர்ன் நியூ திங்ஸ். புது விஷயங்களை வந்து கத்துக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கு. ரொம்ப நேரம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாமே, நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கு. இட் ஹெல்ப்ஸ் டு ரிலாக்ஸ் ஆஃப்டர் டே ஆஃப் டயரிங் ஒர்க். டயரிங் ஒர்க்னா என்ன? ரொம்ப கடுமையான வேலை. அன்னி பொழுதுல வந்து நிறைய வேலை, பேக் டு பேக் ஒர்க் யூ ஹேவிங். அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் அஸ் டு எனர்ஜைஸ் தியர் பாடி அண்ட் மைண்ட். மனசையும் உடம்பையும் புத்துணர்ச்சி படுத்துறதுக்கு இது ரொம்ப உதவிகரமா இருக்கு. சேம் இஸ் த கேஸ் வித் மீ. ஐ லவ் ரைட்டிங், ஸோ இட் இஸ் மை ஹாபி. அதே மாதிரிதான் எனக்கும். எனக்கு எழுதுறதுன்னா பிடிக்கும். அதுதான் என்னுடைய பொழுதுபோக்கு. எந்த பையன் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் சிரமப்பட்டானோ அந்த பையன் வந்து இப்ப என்ன சொல்றான்? எனக்கு எழுதுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், அதுதான் என்னுடைய பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்றான். There is a famous saying given by Warren Buffett. whatever you like to do, make it a hobby. எது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ செய்யறதுக்கு, அதாவது you are putting your whole amount of interest into it and you like doing it. யாரும் வற்புறுத்தி செய்யாம உங்களுக்கு நீங்களே விருப்பத்தோட செய்யறீங்கன்னா அதை வந்து தயவு செஞ்சு பொழுதுபோக்கா மாத்திக்கோங்க அப்படின்னு இவர் சொல்றார். So that it helps us to relax ourselves. Not only that, it helps us to learn many new things. நிறைய புது விஷயங்களை வந்து கத்துக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும். இப்ப பெயிண்டிங் வந்து எனக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓவியம் வரைகிறது. அந்த ஓவியத்திலேயே வந்து என்ன மாதிரியான ஓவியங்கள் இருக்கு, என்ன மாதிரியான பெயிண்டை வந்து நான் பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான ப்ரஷ்கள்லாம் இருக்கு, இந்த ஓவியம் வந்து சிறப்பான ஓவியம், ஏன் அப்படி சொன்னாங்க, ஃபேமஸ் பெயிண்டிங்ஸ் இன் அண்ட் அரவுண்ட் த வேர்ல்ட். நான் நிறைய விஷயங்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறேன் இல்லையா? தட் இஸ் த ரீசன் தே ஹவ் டோல்ட் ஓவர் ஹியர். இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு லேர்ன் நியூ திங்ஸ். அந்த காரணத்துக்காக தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இங்க பார்த்தோம்னா இந்த படத்துல ஒரு பெண், ஒரு குழந்தை புத்தகம் படிக்கிறது வந்து விரும்பி படிக்கிறா. A lot of stamps are there. People have stamp collection also has their hobby. Some like gardening. இந்த தோட்டக்கலை வந்து சில பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபோட்டோகிராஃபி,
This one, the picture over here, he is Warren Buffett. In the quote சொல்லியிருந்தது இல்லையா, whatever you like to do, make it a hobby. சொன்னவர் வாரன் பஃபெட். He is this personality. இவர்தான். Writing is a unique hobby because most people don't want to exhaust themselves in their spare time. Many feel that writing is tough. Many feel that writing is tough. நிறைய பேர் வந்து எழுதுறதே ரொம்ப கடுமையான விஷயம். ஆனா எனக்கு வந்து அந்த மாதிரி தோணுனதே கிடையாது. நிறைய பேருக்கு அப்படி தோன்றுது. ஆனா எனக்கு அந்த மாதிரி ஒரு தருணமும் எனக்கு தோணுனது கிடையாது. I feel writing is like painting a voice. நம்மளுடைய குரலையே வந்து ஓவியமா கொண்டு வரா போல ஒரு உணர்வு எனக்கு இருக்கு. When I get free time, I pick a pen and a notebook and start painting my ideas and words. எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ டக்குன்னு ஒரு பேனாவையும் நோட் புக்கையும் எடுத்துருவேன். அது மட்டும் இல்லாம நான் என்னுடைய எண்ணங்களை வார்த்தைகளா, என்னுடைய தாட்ஸ் அது எல்லாத்தையும் வார்த்தைகளா எழுத ஆரம்பிப்பேன். I start putting it in form of words. I write stories, poems and sometimes about my feelings. சில நேரங்கள்ல கதைகள் எழுதுவேன், சில நேரங்கள் கவிதைகள், சில நேரங்கள்ல என் மனசுல என்ன எண்ணங்கள் தோன்றதோ அதையும் நான் எழுதுவேன். My mind relaxes. என்னுடைய மனசு அமைதி அடைதி relaxes. When I write things, my imagination is at its best. When I write things, my imagination is at its best. அது வந்து சிறப்பா இருக்கிறதா எனக்கு தோணும். நான் எப்பெல்லாம் எழுதுறேனோ என்னுடைய கற்பனை தன்மை அப்பதான் ரொம்ப அற்புதமா இருக்கும்னு நான் உணர்வேன். I imagine a world with magic and magicians where I can fly and birds can talk. நான் அந்த ஒரு கற்பனை உலகத்துக்கே நான் போயிடுவேன். நிறைய இந்த மேஜிக்கும் இந்த மெஜிஷியன்ஸ் இருக்கக்கூடிய இந்த தந்திரங்கள்லாம் செய்வாங்க இல்லையா, அவங்க இருக்க உலகத்துக்கே நான் போயிடுவேன். அந்த உலகத்துக்கு நான் போனேன்னா நான் என்ன நானே இமேஜின் பண்ணிப்பேன். நான் பறக்கிற மாதிரியும் பறவைகள்லாம் பேசுற மாதிரி இந்த மாதிரியான கற்பனையான சிந்தனைகள் எனக்கு வந்து வரும். ரைட்டிங் ஹெல்ப்ஸ் மீ கம்ப்ளீட்லி இம்மர்ஸ் மை செல்ஃப் இன்டு தட் வேர்ல்ட். அந்த உலகத்திலேயே என்ன முழுக்கமே என்னை மறந்துற அளவுக்கு என்னை கொண்டு போயிடுறது. சம்டைம்ஸ் ஐ சிட் வித் ஸ்மால் சில்ட்ரன் அண்ட் என்டர்டைன் தெம் வித் தீஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் மைண்ட். சில நேரங்கள்ல சின்ன குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கூட உட்காந்துப்பேன். அண்ட் ஐ என்டர்டெயின் தெம். ஒரு பொழுதுபோக்கா அவங்கள்ட்ட இந்த கதைகள்லாம் நான் எழுதின கதைகள்லாம் அவங்க கிட்ட சொல்வேன். The happiness of their faces makes me to write more and better. அவங்க முகத்துல வரக்கூடிய அந்த சந்தோஷம் தான் இதை விட சிறப்பாகவும் நிறைய எழுதுறதுக்கு எனக்கு ஒரு தூண்டுகோலா இருக்கு. The happiness of their faces makes me to write more and better. Although writing is just a hobby for me, yet it is very beneficial. என்னதான் அது வந்து ஒரு பொழுதுபோக்கா இருந்தாலும் எனக்கு அது அவ்வளோ நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பெனிஃபிஷியல்லாம் என்ன எனக்கு ரொம்ப நன்மைகள் தரக்கூடியது. அதனால எனக்கு நிறைய பயன்கள் இருக்கு அப்படின்னு எனக்கு தோன்றுது. It opens my mind to think beyond the little things with a broader mind. நான் எப்படி சிந்திக்கணுங்கிறத அந்த the way I think it also differs. அதுவே வந்து மாறுபடுது. Because it helps us to increase my imagination. So with the help of this imagination, I'm able to think with a broader mind. It makes me more passionate about my life. என் வாழ்க்கையை நினைச்சாலே இவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கா, ஒரு ஒரு உற்சாகமா ஒரு எனர்ஜெட்டிக்கா நான் என்னுடைய லைஃபை பார்க்குறேன். இட் மேக்ஸ் மீ லேர்ன் நியூ திங்ஸ் அண்ட் என்ஜாய் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். புது மாதிரியான விஷயங்களை கத்துக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கு. ஒவ்வொரு தருணத்தையும் என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தருணத்தையுமே வந்து நான் என்ஜாய் பண்ற மாதிரி என்ன அதை கொண்டு விட்டுருக்கு. இட் மேக்ஸ் மீ லேர்ன் நியூ திங்ஸ். கண்டிப்பாவே புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கு இது ரொம்ப உதவிகரமா இருந்திருக்கு. அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் மீ டு என்ஜாய் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். ஒவ்வொரு தருணத்தையுமே வந்து என்ன ரசிக்கத்தக்கனையா அது அமைச்சிருக்கு. ரைட்டிங் இஸ் ஈஸி. ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் கிராசிங் அவுட் த ராங் வேர்ட்ஸ். எழுதுறதுங்கிறது ரொம்ப சுலபம் தான். இந்த தவறுதலான வார்த்தைகளை மட்டும் தான் நீக்கணும். The wrong thoughts or the wrong words, the way you think or where you put it into the words has to be differed. That is what Mark Twain tells over here. அதான் மார்க் ட்வெயின்கிறவர் இந்த இடத்துல சொல்றாரு.
மை ஹாபி ஹெல்ப் மீ இன் ஸ்கூல் டூ. என்னுடைய பொழுதுபோக்கு என்னுடைய நேரத்தை செலவழிக்கிறதுக்கு தான் வந்து உதவிகரமா இருந்திருக்கா? கண்டிப்பா இல்ல. நான் படிக்கிற ஸ்கூல்லயுமே எனக்கு அது உதவிகரமா இருந்திருக்கு. நான் படிக்கும் பொழுது அந்த சமயத்துலயுமே எனக்கு அது ரொம்ப உதவிகரமா இருந்திருக்கு. when I started writing things, I was able to describe them accurately. துல்லியமா என்னால சொல்ல முடிஞ்சது. அக்யூரேட்லினா என்ன? துல்லியமா, எக்ஸாக்ட்டா, எக்ஸாக்ட்லி. அக்யூரேட்லி மீன்ஸ் எக்ஸாக்ட்லி. துல்லியமா, பர்ஃபெக்ட்டா கணிக்கிறது. இந்த வெதர்மேன் ஃபோர்காஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா? நாளைக்கு மழை நாளைக்கு மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்ன மாரியே மழை பெய்யும். They would have predicted it accurately. That is exactly. Okay, I'm telling an example for this word accurately. Accurately means exactly. And also I told a simple example for it. With time, my experiences helped me think of new ideas and this made me a good writer. என்னுடைய அனுபவங்கள் வந்து என்னை சிறப்பா சிந்திக்கிறதுக்கு ஒரு புது விதமான ஐடியாக்கள் தோன்றதுக்கு உதவிகரமா இருந்திருக்கு. அதுவே என்னை வந்து ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் ஆக்கியிருக்கு. It has also made me a good writer. Now I look out for things which I was not able to see before. அதாவது முன்னாடி பார்க்காத விஷயங்கள் இப்ப பாக்குறேன்னா என்ன அப்படின்னா எனக்கு கண்ணு ஒழுங்கா தெரியல இப்பதான் நான் நல்லா பாக்குறேன்னு அர்த்தமா? அப்படி இல்ல. the way I see things, நான் எப்படி ஒரு விஷயத்த வந்து கிரகிச்சுக்கிறேன், எப்படி ஒரு விஷயத்த வந்து பார்க்கிறேன் அப்படிங்கறதுல வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கு. Hence, I can describe things better in my stories. அதனாலயோ என்னமோ நான் என்னுடைய கதைகள்ல சிறப்பா என்னால ஒரு விஷயத்த வந்து சொல்ல முடியுது. I can describe விவரமா ஒரு in a better format. I'm able to describe it in these stories that I write. I feel no problem with writing English essays or stories as it is my hobby. எனக்கு வந்து பிரச்சனையாவே தெரியல. ஏன்? ஏன்னா அது என்னுடைய பொழுதுபோக்கா ஆயிடுது. நான் ஒரு விஷயத்த விருப்பத்தோட செய்றேன். நான் ரொம்ப ஆர்வத்தோட செய்றேன் அப்படின்னா, அது எப்படி வந்து ஒ வந்து ஒரு டாஸ்க்கா இருக்கும். அது கண்டிப்பா நான் விருப்பத்தோட தானே செய்வேன். ஸோ, ஐ கன்சிடர் இட் ஆஸ் மை ஹாபி. As it is my hobby. That is what this person is also saying over here. To become a better writer, I spend time on learning how to write in different forms like fiction and non-fiction. ஒரு சிறந்த எழுத்தாளரா ஆகணும். இப்ப நமக்கும் ஒரு நேரம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தோணுன கதையை நம்ம எழுதுவோம். ஆனா கதை எழுதுறவங்க எல்லாம் எழுத்தாளரா ஆயிட முடியுமா? கண்டிப்பா கிடையாது. அதுக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய ஒகேபுலரி நம்ம இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கணும். எப்படி எழுதணுங்கிற அந்த கற்பனை தன்மை வந்து அதிகரிச்சுக்கணும். the way we put things also to be noted. அதுதான் நான் என்னை வந்து ஒரு சிறந்த எழுத்தாளரா ஆக்கிக்கிறதுக்கு நான் வந்து நேரத்தை வந்து செலவு செய்யறேன். how I spend time, I spend time on learning how to write in different forms. ஒரு இமேஜினேட்டிவ் ஸ்டோரியா எழுதணுமா இல்லாட்டி ஒரு நிஜ கதையை நான் எழுதணுமா அப்படிங்கறத வந்து இந்த சிந்தனைகள்லாம் எனக்கு வருது. அதுதான் ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன் சொல்லுவாங்க. I'll explain you what is exactly a fiction and non-fiction. Okay. It's important to always learn and improve our hobbies. அது ரொம்ப முக்கியமானது. நமக்கு ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிறது இருக்குன்னா, அதை வந்து கத்துக்கிறதுல வந்து நம்ம ஆர்வம் காட்டுறது மட்டும் இல்லாம, அதை வந்து இன்னும் சிறப்பா அதை நம்ம எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம நம்ம கவனத்தை செலுத்த வேண்டியதா இருக்கு. Because then only you'll be able to understand the depth of the what to say, depth of the content in which you're putting your whole efforts. இப்ப நான் வந்து கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படின்னா, நான் தினைக்கும் 1 மணி நேரம் பயிற்சிக்கு மட்டும்தான் போவேன். காலையில 6லேருந்து 7 போயிட்டு வந்துருவேன். அப்படி கிடையாது. ஒவ்வொரு பிளேயரோடையும் நுணுக்கமான விஷயங்கள் எப்படி பந்து அடிச்சா எப்படி அடிக்கிறாங்க, ஹவு தே டேக்கிள் டைம், எப்படி வந்து நேரத்தை வந்து சிறப்பா மேனேஜ் பண்றாங்க, இது எல்லாமே ஒருத்தரை பார்த்து நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி டு லேர்ன், கத்துக்கிறது மட்டும் இல்லை, அதை நம்ம இம்ப்ரூவும் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நம்ம தடுமாறுறோம், நமக்கு தெரியலன்னா அந்த இடத்த நம்ம எஃபர்ட் போட்டு கத்துக்கிறதுக்கு நம்மளே இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கு எஃபர்ட்ஸ் போட வேண்டியதா இருக்கு. Who knows, one day I could be a writer like R.K. நாராயண். யாருக்கு தெரியும், நான் ஒரு நாள்
சிறந்த எழுத்தாளரான ஆர்.கே. நாராயண் மாதிரி ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இந்த பையன் தன்னைத்தானே இமேஜினேஷன்ல நினைச்சு பாத்துக்கலாம். நானும் இவரை போல ஒரு சிறப்பான எழுத்தாளரா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹி ஹாஸ் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம். சும்மா ஒரு பொழுதுபோக்கா இவன் பார்க்கல. He is imagining himself to be one of the best writers, and his thinking is in such a way. Why? Because his imagination has increased. தன்னுடைய கற்பனை தன்மை வந்து அதிகரிச்சிருக்கு. அதனால நிறைய சிந்தனைகள், நிறைய நல்ல எண்ணங்கள் வந்திருக்கு. And also he is putting a lot of time to improve things that he has learned. நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிறதுக்கும் முயற்சி போடுறான். அதே சமயத்துல இன்னும் பெட்டரா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கும் நிறைய நேரத்தை செலவழிக்கிறான் இல்லையா? So that is why he is imagining himself to be one day a very big writer like R.K. Narayan. One moment. Thought of sharing you what exactly is a fiction, non-fiction. அதுக்கான டிஃபரன்ஸ் என்ன? சில எக்ஸாம்பிள்ஸ், ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ்க்கான சில எக்ஸாம்பிள்ஸ், நான் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ், குழந்தைகளுக்கு சம்பந்தமான ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் உங்களுக்கு காமிக்கலாம்னு நினைச்சேன். Fiction, it is not real. Okay, it is not a real story. It's a kind of a story talk. We read to enjoy, read in order, illustrations, beginning, mid, end, character setting. இது வந்து ஒரு நிஜ கதை கிடையாது, ஒரு இமேஜினேஷன் தான் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறோம். நான் ஃபிக்ஷன், தே ஆர் ரியல் ஸ்டோரிஸ், ஃபேக்ட் டு டாக். ஒரு உண்மையான ஒரு விஷயத்த வந்து அதுல பேசுவாங்க. ரீட் டு லேர்ன், ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்காக படிக்கிறோம். நீங்க ஃபிக்ஷன் ஸ்டோரிஸை வந்து நம்ம என்ஜாய் பண்றதுக்காக அந்த கதையை படிக்கிறோம். ஓகே, பிகாஸ் தேர் ஆர் ஃபேண்டசி கேரக்டர்ஸ் ஓவர் தேர். ஃபிக்ஷன் கதைகள்ல கற்பனையான கதாபாத்திரங்கள் தான் இருப்பாங்க, நிஜ கேரக்டர்ஸ்லாம் அதுல இருக்க மாட்டாங்க. ஸோ வி ஆர் ரீடிங் இட் வாட் பெர்ஸ்பெக்டிவ், என்ன நோக்கத்துல வந்து படிக்கிறோம்? நம்ம என்ஜாய் பண்றதுக்காக, நேரத்தை செலவழிக்கிறதுக்காகவும் என்ஜாய் பண்றதுக்காகவும் படிக்கிறோம். Whereas non-fiction stories are read to learn. ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்காக ஏதோ ஒரு லேர்னிங் இருக்கும். இந்த கதையை படிச்சோம்னா இந்த பர்சன்டேருந்து ஒரு ஸ்டோரி, அவருடைய வாழ்வாதாரம், அவருடைய வாழ்க்கையிலேருந்து கத்துக்கப்பட்ட பாடங்கள் அது இருக்கும். போட்டோஸ், ஸ்டார்ஸ், கிராஃபிக்ஸ், graphs, table of contents would be there, glossary, bold words, and also the information given is true. உண்மையான கதையா தான் அது இருக்கும். இட் இஸ் நாட் அன் இமேஜினேட்டரி ஒன். கற்பனை தனமா இருக்கு அப்படின்னா அது ஃபிக்ஷன் போ. உண்மையான கதையை வந்து சொல்லப்படுறது, if it is a realistic one, it is a non-fiction and it is read to learn, not as a time pass. Fiction, Alice in Wonderland, இந்த புத்தகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. It details the story of a girl named Alice who falls through a rabbit hole into a fantasy world. ஒரு முயலினுடைய புதல்ல விழுந்து ஒரு கற்பனையான உலகத்துக்கு அந்த பொண்ணு போயிடுறா. அந்த கதையை தான் இந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கும். So it takes us into a fantasy world. It is not a real one, but an imaginative story. Harry Potter stories கேள்விப்பட்டிருப்பீங்களே. So these are all the examples of fiction stories. Non-fiction, May Among the Stars. இந்த புத்தகம் என்னன்னா, it follows this journey of Mae Jemison. She was the first African American woman in space and details how she accomplished her childhood dream of soaring among the stars. தன்னுடைய கனவான இந்த நட்சத்திரங்களுக்கு இடையே தான் வந்து இருக்கணும். She dreamt of going into the space
So it tells the real story of this woman, Mae Jemison. Then Malala Yousafzai, now the youngest Nobel Peace Prize recipient, tells us inspiring story of standing up to the Taliban and fighting for girls' education worldwide. So the story, what is it about? It's mentioned over here. It is a real life story. It is not an imaginative one, a realistic one. These are some of the examples. சில உதாரணங்கள் நான் இது போல நிறைய இருக்கு. You can also let me know. உங்கள நிறைய பேருக்கு வேற ஏதாவது ஃபிக்ஷன் ஸ்டோரி, நான் ஃபிக்ஷன் ஸ்டோரி தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்களும் சொல்லலாம். You can mention it in chat box as well. Any doubts to anyone in today's session? யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா இந்த செஷன்ல? If at all you're having any doubts, you may please ask me. Okay, one of you asked me, exhaust இதனுடைய மீனிங் என்னன்னு கேட்டிருக்கீங்க. Okay, let me write on the board. Exhaustனா என்னன்னு கேட்டிருக்காங்க. Thank you for asking this question. So we had read the story of Mani, whose hobby of reading and writing. It turned out him to be a writer. ஒரு எழுத்தாளராகவே பார்க்கறதுக்கு உதவிகரமா எடுத்து. Exhaust. EXHAUST. To drain. எனர்ஜியே இல்லை எனக்கு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவோம்ல. அதாவது காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஸ்கூல்ல இருப்போம். வீட்டுக்கு வந்தோடனே அம்மா படின்னு சொன்னாங்கன்னா, அம்மா கொஞ்ச நேரம் இருமா, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் படிக்கிறேன், கொஞ்ச நேரம் நான் டிவி பார்த்துட்டு அப்புறம் படிக்கிறேன்னு சொல்லுவோம். You would have got exhausted of energy. To drain or use up completely. Okay. One more word. Okay. Let me write this as well. Accurate. Accurate means exact. Accurate means exact. Okay. Thank you for asking these doubts. ஸோ இன்னி செஷன்ல நம்ம மணியினுடைய கதை, அவருடைய ஹாபி எப்படி வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் கரியர் ஆச்சுங்கிறத பார்த்து தெரிஞ்சினோம். அப்கமிங் செஷன்ஸ் வில் பி லுக்கிங் அப் இன்டு அஜய்கர் அண்ட் இளவழகி, அவங்களுடைய கதைகளை பார்ப்போம். இன்னி செஷனை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. வாழ்க பாரதம்.